டீனா ஸ்ராவியா ஹைதராபாத்தைச் சேர்ந்த இவர் தெலுங்கு திரையுலகின் வளர்ந்து வரும் நடிகைகளில் முக்கியமானவர். மாடலிங் மூலம் மீடியாவுக்குள் நுழைந்த டீனா யூடியூப், ஷார்ட் பிலிம்ஸ், மியூசிக் வீடியோ, வெப் சீரிஸ், திரைப்படங்கள் என படிப்படியாக தன்னை வளர்த்துக் கொண்டார். ஆரம்ப காலகட்டத்தில் டீனா மிஸ்டர் இன்னசென்ட், செலிபிரிட்டி, விடா போன்ற பிரபலமான வலைத்தொடர்களில் நடித்து இளைஞர்களிடையே பிரபலமானவர். 2024ஆம் ஆண்டு வெளியான கமிட் குர்ரோலு என்ற திரைப்படத்தில் ஸ்ரீதேவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் டீனா பரவலாக அறியப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக அக்னிகோஸ் மற்றும் கெடலராஜு ஆகிய படங்களிலும் நடித்திருந்தார். கடந்த வருடம் வெளியான தி கிரேட் ப்ரீ வெட்டிங் ஷோ என்ற படத்தில் திருவீர் என்பவருடன் இணைந்து டீனா கதாநாயகியாக நடித்திருந்தார். ரசிகர்களிடம் அந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றது. சோசியல் மீடியாவில் டீனாவுக்கு என பெரும் ரசிகர் பட்டாளம் உள்ளது. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் 4.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் உள்ளனர். அதில் டீனா ஆக்டிவாக இயங்கி வருகிறார். தனது சோசியல் மீடியா பக்கத்தில் இதுவரை வெப் சீரிஸ் ப்ரமோஷனுக்காக வீடியோவும் போஸ்டும் பதிவிட்டு வந்த டீனா தற்போது ஒரு மன்னிப்பு வீடியோவை பதிவிட்டிருந்தார். అందరికీ నమస్కారం. నేను ఈ వీడియో క్లారిటీ ఇవ్వడానికి అండ్ క్షమాపణ తెలపడానికి చేస్తున్నాను. నేను పోస్ట్ చేసిన వీడియో వైరల్ అయ్యాక తెలిసింది అది కరెక్ట్ కాదు అని. సారీ. అండ్ ఇలాంటి పొరపాట్లు మళ్ళీ జరగవు, అలాంటి తప్పు మళ్ళీ చేయను. నేను మన సాంప్రదాయాన్ని ఎప్పుడు గౌరవిస్తూనే ఉంటాను. ఈ విషయాన్ని ఇక్కడితో ముగించాలని మిమ్మల్ని అందరినీ సిన్సియర్గా కోరుతున్నాను. கையெடுத்து கும்பிட்டு டீனா மன்னிப்பு கேட்டதற்கு காரணமாக இருந்தது நாயோடு நிற்கும் இந்த வீடியோதான். தெலுங்கானா மாநிலத்தில் மிகவும் புகழ்பெற்ற பழங்குடியின தெய்வங்களாக சம்மக்கா, சாரக்கா வணங்கப்படுகின்றன. இந்த தெய்வங்களுக்காக மெடாரம் ஜாத்திரை என்ற பெயரில் ஒரு மாதம் திருவிழா கொண்டாடப்படும். இதில் தெலுங்கானா மட்டுமின்றி மகாராஷ்டிரா, ஆந்திரா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் வந்து கலந்து கொண்டு வழிபாடு செய்வார்கள். இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக தங்கள் எடைக்கு ஈடாக வெள்ளத்தை காணிக்கையாக கொடுப்பது இங்கு நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த திருவிழாவில் சமீபத்தில் நடிகை டீனா தனது வளர்ப்பு நாயோடு சென்று கலந்து கொண்டிருக்கிறார். வழிபாடு முடிந்த பின் நேர்த்திக்கடன் செலுத்த நினைத்த டீனா தனது வளர்ப்பு நாயை துலாபாரத்தில் ஏற்றி அதன் எடைக்கு ஈடாக வெள்ளத்தை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி இருக்கிறது. நடிகை டீனா ஸ்ராவியாவின் செயல் புனிதமான இடத்தையும் பக்தர்களின் நம்பிக்கையையும் கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்கிறது என பக்தர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் நடிகை டீனா ஸ்ராவியா தன் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சமீபத்தில் தனது செல்லப்பிராணி உயிருக்கு ஆபத்தான கட்டியால் அவதிப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அகற்றியதாகவும், அப்போது நாயின் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என இந்த கோவிலில் வேண்டுதல் வைத்ததாகவும், அந்த வேண்டுதல் பழித்து விட்டதால் செல்லப்பிராணியின் மீதான அன்பினாலும் அது குணமடைந்ததற்கு நன்றி உணர்வுடனும் வெள்ள காணிக்கை செலுத்தியதாகவும், மற்றபடி பழங்குடியின கலாச்சாரத்தையோ அல்லது பக்தர்களின் உணர்வுகளையோ புண்படுத்தும் நோக்கம் எனக்கு எல்லளவும் இல்லை எனவும், யாரேனும் வருத்தமடைந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறியிருந்தார். యాక్చువల్లీ మా డాగ్కి 12 years అండి. దానికి ట్యూమర్ సర్జరీ అయింది. అది రికవరీ అవ్వాలని నేను నా అమ్మని మొక్కుకున్నాను. సో అది రికవరీ అయింది, నడుస్తుంది. సో ఆ మొక్కు చెల్లించాలని మా డాగ్ని బంగారం తూకం వేయడం జరిగింది. సో అది నేను ప్రేమతో, భక్తితో మాత్రమే చేశాను. నేను ఏం ఉద్దేశించి ఎవరిని కించపరచాలని చేయలేదు. మన మేడారం జాతర సాంప్రదాయం ప్రకారం, గిరిజనుల ఆచారాల ప్రకారం అది తప్పు అని నేను ఇప్పుడే తెలుసుకున్నాను. సో నేను చేసిన ఈ పొరపాటు వల్ల ఎవరైనా హర్ట్ అయి ఉంటే சாரி. நடிகை தெளிவாக விளக்கம் அளித்த போதிலும் புனிதமான சடங்குகளில் விலங்குகளை ஈடுபடுத்துவது முறையில்லை என ஒரு தரப்பினர் இன்னும் விமர்சித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.